மனமதிலே எண்ணிக்கொண்டு அங்க தர்க்கராஜன் கோட்டைக்கு தான் கோட்டைக்கு வேகமாக வருவாரா அங்க வேகமாக வருவார்களோ வரபோது அங்க தர்க்கராஜன் கோட்டையில தர்க்கராஜன் தார்காவல்லி அந்த தாட்சாகினி பார்வதிக்கு அங்க கல்யாண ஏற்பாடு ரொம்ப சிறப்பாக போது குலதெய்வத்தை மனதிலே வேண்டிக் கொண்டு வருகின்றார்கள். குலதெய்வம் இருக்கவங்க குலதெய்வத்தை வணங்குறாங்க. குலதெய்வம் இல்லாதவங்க மூதாக்கள் மாண்டவர்களை வணங்கிக் கொண்டு தெய்வமாகவே வணங்கிக் கொண்டு வருகின்றார்கள். அப்படி அவரவர்கள் தெய்வத்தை வணங்கிக் கொண்டு தர்க்கராஜன் அரண்மனைக்கு வருகின்ற வேளையிலே இங்க தர்க்கராஜனும் தார்காவல்லியுமாக தன் மகளாகப்பட்ட தாட்சாகினி பார்வதா தேவிக்கு சுயவர ஏற்பாடுகள் செய்யணும். சுயவர ஏற்பாடுகள் செய்யணும்னா முதல்ல கல்யாணத்துக்கு யாருக்குன்னு அட்வான்ஸ் கொடுப்பாங்க? முதல்ல பூக்காரர்களுக்கு கொண்டு போய் தான் அட்வான்ஸ் கொடுக்கணும். பூக்காரர்களுக்கு புஷ்பக்காரர்களுக்கு கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு பிறகுதான் பந்தக்காரர்களுக்கு கொண்டு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அட்வான்ஸ் கொடுத்த முடிக்கவும் தர்க்கராஜனும் தார்காவல்லியுமாக தன் மகளாகப்பட்ட தாட்சாகினி பார்வதா தேவி ஒத்தைக்கு ஒரு மகள் தலைமகள் பாருங்க. அதனால் சீரோடும் சிறப்போடுமாக நாம் கல்யாணத்தை சீரும் சிறப்புமாகவே நடத்த வேண்டும் என்று தர்க்கராஜன் கோட்டையில் 8 நாள பந்தல் அலங்காரம் செய்கின்றார்கள். அவர்கள் எப்படி அலங்காரம் செய்து வருகின்றார்கள்? பாக்கு நல்ல மரவகனே பாக்கு நல்ல மரவகனே மரவகனே பந்தலெல்லாம் மகரிதா பந்தலெல்லாம் மகரிதா
நடக்கு. தேக்கு மரம் வகுந்து தெருக்கள் எல்லாம் அலங்காரம் நடக்கு. வண்டி மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார்கள். பந்தலிட்ட கால்களுக்கு தார வாழை குலை நிறுத்தி மாவிளையை கொண்டு வந்து மணவடை அலங்காரம் செய்தார்கள். மாவிளை தோரணங்களை பார்க்க போது அப்படியே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. எதற்காக வாழை மரத்தை கொண்டு வந்து வாசல்ல நட்டு வைக்காங்க? ஏன் தெரியுமா? வாழையடி வாழையாக அந்த குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் எந்த ஒரு நல்ல காரியம் வைத்தாலும் வாழையிலை, அதாவது தார வாழை குலை நிறுத்தி வாசல் எல்லாம் அலங்காரம் செய்வார்கள். வாழை மரத்தை கொண்டு வந்து வாசல்ல கண்டிப்பாக நட்டணும். அப்பதான் வாழையடி வாழையா அந்த குடும்பம் வளர வேண்டும் என்பதற்காக ஐதீகம். அப்படி 8 நாளா பந்தல் அலங்காரம் செய்யும் போது 8வது நாளையிலே ஏகபோகமான பந்தல் அலங்காரம் செய்தார்கள். அவர்கள் எப்படி அலங்காரம் செய்தார்கள் தெரியுமா? பந்தல் அலங்காரம் அதை கண்ணா பார்க்கவே செஞ்சாரோ. பந்தல் அலங்காரம் அதை கண்ணா பார்க்கவே செஞ்சாரோ. சித்திர விஸ்தார கொட்டகை எங்கோ செங்கூர் மணி மாடர் மாலை அணிந்திட. சித்திர விஸ்தார கொட்டகை எங்கோ செந்தூர் மலர் மாலை மாலை அணிந்திட. வாழைக்கா மோகுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போல முல்லைய சோதம் முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா. முல்லைய சோதம் முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா. பலவித புஷ்பங்கள் பவுசோடு கொண்டு கொட்டகை எங்குமே அலங்காரம் செய்தார். ஐயன் தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர கோலப்பு. தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர கோலப்பு. எங்கெங்கும் பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்திலை மார்கள் மங்கள கோலம். அங்கே தர்கராஜ கோட்டையில கோட்டை பந்தல் அலங்காரம் செய்த போது 8வது நாளையில பந்தல் அலங்காரங்கள் 8 நாளாக ஏகபோகமான ஏற்பாடுகள் வழங்குது. அப்படி பந்தலை அலங்காரம் செய்த போது பந்தல் அலங்காரம் முடித்தவுடனே ஒரு பக்கம் மடப்பொழியில சாப்பாடுகள் ஏற்பாடு நடக்கு. இன்னொரு பக்கம் பந்தல் ஏற்பாடு நடக்கு. இன்னொரு பக்கம் தாட்சாகினி பார்வதா தேவியை மணப்பெண் போல அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தோழி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி தாட்சாகினி பார்வதா தேவியை மணப்பெண் போல அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அந்த தோழி பெண் தாட்சாகினி பார்வதா தேவி மணவடம் பந்தல்லே மணப்பெண் போல இருந்து வரக்கூடிய வேளையில் 56 தேசத்து அரசர்கள் யாவரும் அங்கு வந்து அமர்ந்திருந்தார்கள். அப்ப பார்த்தாலே தாட்சாகினி பார்வதி கையிலே மாலையை கொடுக்கும் போது பார்வதா தேவி கண்ணீரை அடிக்கிறார். ஆண்டவா பரமேஸ்வரா
ஆண்டவன் நீங்கள் வர வேண்டும். 14 வயது பூத்திலிருந்து புஷ்பவதி பெண்ணா இருக்கும் போது சடங்கோடு சேர்க்கும் சிவரம் ஏற்பாடு நடக்கும் போது என்னை மனமுடித்து மாலையிட்டு கைலேயங்களுக்கு அழைத்து செல்லும் என்று எனக்கு வரம் கொடுத்தீர் அல்லவா? அதனால் எனக்கு வரம் கொடுத்ததுனால சொன்ன வாக்கை காப்பாற்ற என் சொற்கேதான் நீங்கள் வர வேண்டும் என்று சக்தியாகப்பட்ட பாரதாதேவி ஆண்டவனை மனதில் நினைக்க அந்த நேரத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி சக்தியான பார்வதியை மனம் முடிக்க வேண்டும் என்று அவர் தர்கராஜன் கோட்டைக்கு எப்படி வருகின்றார் தெரியுமா? ஆண்டவன் தான் சிவபெருமான், ஆண்டவன் தான் சிவபெருமான் தர்கராஜன் கோட்டைக்கு ஐயா பெரியவர்களே, நான் இறந்து போன ஆண்டியாக வந்திருக்கேன். தர்கராஜன் கோட்டையில 8 நாளா பந்த அலங்காரம் நடந்ததை நான் பார்த்தேன். அப்ப தர்க்க மகளாகப்பட்ட தாட்சாயணி பார்வதிக்கு இன்னைக்கு சுயவரம் என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால இந்த கல்யாண வீட்டுல ஒரு ஓரமா இருந்து நான் சாப்பிட்டு போகலாம்னு வந்தோம்யா. நான் இறந்து போன ஆண்டியாக உள்ள போகும்போது என் மேல இறக்கப்பட்டு 56 அரசர்கள் எல்லாம் எனக்கு பணம் காசு கொடுப்பார்கள். அந்த கொடுக்கக்கூடிய பணம் காசு உங்களுக்கு பாதி நான் தாரேன், அதனால என்னை உள்ள விடுங்க என்று சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டி என்று அறிந்து கொண்டு
ஆண்டவனை உள்ளே விடும் போது என் ஆண்டவனாகிய சிவபெருமான் ஈசானிய மூலையில ஒரு ஓரமா போய் இருந்தாரு. அந்த நேரத்தில் 56 அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி நீக்க தர்க்கராஜனும் தார்காவல்லியும் தாட்சாயினி கையிலே ஒரு மலர் மாலையை கொடுக்க அப்போ தாட்சாயினி பார்வதாதேவி பகவானை மனதில் நினைத்துக் கொண்டு மாலை அப்படியே சுழட்டி எறிந்தால் சுழட்டி சுற்றி எரியக்கூடிய மாலையானது நேர ஆண்டி கழுத்துல வந்து விழுந்தது. உடனே அரசர்கள் எல்லாம் பார்த்தார்கள், என் கழுத்துல விழுந்திருக்கா உன் கழுத்துல விழுந்திருக்கான்னு நெட்டையை தூக்கி குட்டையை நமக்குதான், குட்டையை தூக்கி நெட்டையை நமக்குதான். ஒவ்வொருத்தர் மாறி மாறி கழுத்தை பார்க்கும் போது யார் கழுத்துலையும் மாலை இல்லை. பின்னாடி பார்க்கும் போது ஈசானிய மூலையில இறந்து கொண்டும் ஆண்டி போல வந்த பண்டார கழுத்துல வந்து விழுந்தது. உடனே பார்த்தார் அரசர்கள், ஏ பண்டாரம், இருபடிக்கு இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஐயா அரசர்களே, இந்த புண்பட்ட மனதுக்கு பெண்ணு ஒண்ணு தேவையா? நான் பெண்ணுக்காக ஆசைப்பட்டு இங்க வரல, நான் சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு. அதனால இந்த கல்யாண வீட்டுல ஒரு ஓரமா இருந்து சாப்பிட்டு போகலாம்னு நான் வந்தேன் என்று மாலையை கழட்டி அரசர்கள் கையிலே கொடுத்தார் ஆண்டனாகிய சிவபெருமான். உடனே அரச மன்னர்கள் பார்வதி கையிலே கொடுக்க பார்வதாதேவி மறுபடியும் மாலையை சுழட்டி எறியும் போது இரண்டாவது முறையாகவும் ஆண்டி கழுத்திலே வந்து விழுந்த போது அரச மன்னர்கள் எல்லாம் பார்த்தாங்க, ஏ பண்டாரம், எது மைமாந்திரம் வச்சிருக்கிறையா? இரண்டாவது முறையும் மாலையை எரியும் போது உன் கழுத்துல வந்து விழுத என்று மாலையை வாங்கினாங்க. பட்டத்து யானை வரவழைத்தார்கள். இந்த யானையை கொண்டு போய் யானையை கூட்டிட்டு இந்த ஆண்டி போல வந்திருக்கக்கூடிய இந்த ஆளை கொண்டு போய் ஓட்டப்பிள்ளையார் கோயில கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. உடனே ஆண்டவனாகி சிவபெருமாள் என்று அறிய
பாறையில ஏய் வீர நல்ல சொரூபத்தோடு அவன் 8 கரங்களோடு 16 ஆயுதத்தோடு அவன் வீர நல்ல சொரூபத்தோடு ஏய் சொரூபத்தோடு ஒரு பாலகனோ தான் பிறந்தான். அங்கே பாலகனோ பிறந்த போது அங்கே ஆண்டவன் தான் சிவபெருமான். ஏ வாடா அப்பா பாலகனே, ஏ பாலகனே எந்த வார்த்தை ஒன்றே அங்கே பகவானும் அழைத்த போது அந்த நல்ல பாலகனோ பகவானுக்கு முன்னாலே ஓடி வந்து நிக்கானே. ஆண்டவா பரமேஸ்வரா, என்னை பிறவி செய்த காரணம் என்ன? என்னை பிறவி செய்ததால எனக்கு நீங்கள் என்ன பெயர் நாமம் கொடுக்க போகின்றீர்? ஏ அப்பா பாலகா, என்னுடைய மாமனாராகப்பட்ட உன்னுடைய தாத்தா தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் தர்க்கராஜன் கோட்டையிலே என்னை எரிப்பதற்காக அக்கினி யாகத்தை வளர்த்து வருகின்றார். அதனால் நீ தான் போய் அக்கினி யாகத்தை அணைக்க வேண்டும் என்று சொல்ல, ஆண்டவா அக்கினி யாகத்தை நான் அணைத்து வருகின்றேன். ஆனால் என்னை பிறவி செய்வதற்காக எனக்கு நீங்கள் என்ன பெயர் கொடுப்பீர்கள் என்று கேட்கும் போது அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமாள் அந்த பாலகனை அன்போடு அழைத்து, ஏ அப்பா பாலகா, என்னுடைய வேர்வையிலே இருந்து நீ வந்து பிறந்ததுனால அப்பா வேர்வையில பிறந்ததால உனக்கு வேர்வை புத்திரன், வேர்வை புத்திரன், ஏ வீரபுத்திரன் என்று பெயர் நாமோ கொடுப்பார். ஏய் வீரபுத்திரன் என்று சொல்லி அவர் பெயர் நாமம் கொடுத்த போது ஏய் வேர்வபுத்திரன் ஓடி வந்து அவர் பகவானுக்கு முன்னால ஏய் வீரன் நல்ல சொரூபத்தோடு 16 கரத்தோடும் 16 ஆயுதத்தோடும் அந்த நல்ல வேர்வை புத்திரன் ஆடுவாரா பாடுவாரா, ஏய் பாடுவாரா அவர் ஆடாது ஐயா. அந்த நல்ல வேளையில ஏ வீரபுத்திரன் ஓடி வந்து, ஆண்டவா பரமேஸ்வரா, உங்களுடைய வேர்வையிலே நான் வந்து பிறந்ததனால எனக்கு வேர்வை புத்திரன் என்ற வீரபுத்திரன் என்ற பெயர் நாமத்தை கொடுத்தீர்கள். அதனால் இப்போதே நான் தர்க்கராஜன் கோட்டைக்கு சென்று தர்க்கராஜன் தார்காவளி தலையை அறுத்து அக்கினி யாகத்தில் இப்போதே போட்டு வருகின்றேன் என்று என் வீரபுத்திர சுவாமி ஆண்டவனார் இடத்திலே சொல்லிக் கொண்டு வரும்போது அவர் அக்கினி யாகத்தை அணைக்க வேண்டும் என்று என் வேர்வபுத்திரன் எப்படி வருகின்றாரையானா அவர் கச்ச நல்ல மருந்து கட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டு தட்டி மெல்ல மருந்து கட்டி ஏ வீரபுத்ரா அவர் தாமரக்கா ஐயா பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா
உச்சியில குல்லாமா காங்கு கச்ச சல்லடமா ஏய் வீரபுத்ரா உனக்கு கையருவா உனக்கு வீர பந்தம் ஒரு கையில ஏ வீச்சருவா மறுகையில உனக்கு 5 மணி வள்ளையமா அறையில் ஒரு சல்லடமா 7 மணி வள்ளையமா ஏய் வேர்வபுத்ரா இடுப்பில் ஒரு ஐயா காண நல்ல பிடியருவா உனக்கு கையருவா வள்ளையம்மா வெள்ளி நல்ல பிடியருவா ஏ வேர்வபுத்ரா நீ விளையாடு கையருவா பிடியருவா அவர் ஆங்கார சொருவம் கொண்டு அங்க தர்க்கராஜன் கோட்டைக்குதான் ஐயா கோட்டைக்குதான் அங்க வாராரே வேரபுத்திரன் ஆங்கார சொருவம் கொண்டு ஈரட்டு கரங்களோடு 16 ஆயுதத்தோடு தர்க்கராஜன் கோட்டைக்கு வருகின்றார். வேர்வபுத்திரன் என்ற வீரபுத்திரன் தர்க்கராஜன் கோட்டைக்கு வரும்போது பார்த்தார் மூத்த மகனாகி ஆதிமூல கணபதி. அவர் தானே முதல்ல அமர்ந்திருக்காரு. அப்ப பார்த்தார் இந்த வீரபுத்திரன் ஒருவேளை இவன் தான் தர்க்கராஜனா இருப்பானோ. நேத்து முந்தானத்தை பார்த்தா தானே தெரியும். தர்க்கராஜன் தெரியுமா? இந்த தர்க்கராஜன் மனத தர்க்கராஜன். அதனால் மூத்த மகனாகி ஆதிமூல கணபதி பச்சரிசி பலகாரங்களை சாப்பிடும் போது பார்த்தானே இந்த வீரபுத்திரன் ஒருவேளை தர்க்கன் கோட்டை இதுதானே. அப்ப தர்க்கன் கோட்டையிலே தர்க்கராஜனும் தார்காவல்லியும் தானே இருப்பாங்க. அப்ப ஒருவேளை இவன் தான் தர்க்கராஜனா இருப்பானோ என்று கோபம் கொண்ட வீரபுத்திரன் கையில் இருக்கக்கூடிய வாளை உருவி ஆதிமூல கணபதியின் தலையை அறுத்தார். ஆதிமூல கணபதியின் தலையை அறுக்கும் போது பார்த்தார் இளைய மகனாகிய வடிவேலவர். ஐயையோ, நம்ம அப்பா பகவானுடைய வேர்வையிலிருந்து வந்து பிறந்த நம் தம்பியாகிய வீரபுத்திரன் அண்ணன் என்று அறியாமல் தர்க்கராஜன் என்று அறிந்து கொண்டு ஆதிமூல கணபதியின் தலையை அறுத்து விட்டாரு. அதனால் நாமளும் இங்க இருந்தோம்னா நம்ம தலையை அறுத்து விடுவார் என்று இளைய மகனாகிய வடிவேலவர் பச்சை மயில் வாகனத்திலே பறந்து கொண்டு சென்றார். பறந்து கொண்டு சென்ற போது பார்த்தான் வேர்வைபுத்திரன். அப்போ ஒருவேளை அவர் தர்க்கராஜன் இல்லை என்றால் இவராக இருப்பாரோ. பச்சை மயில் வாகனத்திலே போறாரே என்று வாளை கொண்டு வீசி எறிந்தார் பாருங்க. மயிலுடைய இறகுல ஒரு சைடுல போய் பட்டுது. அப்ப பார்த்தால் சரஸ்வதியாகப்பட்ட கலைமகள் நாம இங்க இருந்தோம்னா நம்ம தலையை அறுத்துருவான் என்று கலைமலாகப்பட்ட சரஸ்வதி தேவியும் அவளும் நேர கைலாசம் சென்றாள். அப்ப பார்த்தான் தர்க்கராஜன். இவர்கள் மூவரும் தர்க்கராஜன் இல்லை என்றால் அப்ப தர்க்கராஜன் யாரு என்று கோட்டைக்கு உள்ளே வந்து பார்க்கும் போது அக்கினி யாகத்தின் முன்னாலே தர்க்கராஜனும் தார்காவல்லியும் இருப்பதை கண்டார். அக்கினி யாகமானது ஆகாய முழங்கி நிற்கு. அந்த யாகத்திற்கு முன்னாடி தர்க்கராஜன் தார்காவல்லியும் தவம் இருந்து வராங்க. தவம் இருந்து அக்கினி யாகத்தை வளர்க்காங்க பாருங்க. அப்ப இவர்கள் தானே தர்க்கராஜனும் தார்காவல்லியும். அதனால் இவர்களை தலையை அறுத்து நாம் அக்கினியிலே போட வேண்டும் என்று என் கோபம் கொண்ட வீரபுத்திரனோ அவர் கோபம் கொண்டு வாராரே. ஏ வீரபுத்திரன் ஓடி வந்து அவர்
உறவாளை கையிலெடுத்து அங்க தர்க்கராஜன் தலையத்தானே அவர் வேர்வ புத்திரன் அறுப்பாரா அங்க தர்க்கராஜன் தார்காவல்லி அவர்கள் இருபேர்கள் தலையை மறுத்தார் தலையை அறுத்து அக்கினி குழியிலே போடும் போது அக்கினியாக அணைந்து விட்டது உடனே நேரா வீரபுத்திரன் நேரா கைலாசம் வருகின்ற போது ஆண்டவா பரமேஸ்வரா ஆண்டவா பரமேஸ்வரா நீங்கள் சொன்னபடியே தர்க்கராஜன் தார்காவலி தலையை நான் அறுத்த அக்கினியில் போட்டு விட்டேன் என்று வீரபுத்திரன் சொன்னவுடனே பார்த்தால் இந்த பார்வதா தேவி ஆண்டவா பரமேஸ்வரா என்னதான் இருந்தாலும் என்னை பெற்ற தகப்பன் அல்லவா தர்க்கராஜனும் தார்காவல்லியும் என்னை வளர்த்த என்னுடைய பெற்றவர்கள் அதனால் அவர்களுக்கு அவர்களுடைய தலையை நீங்கள் மீண்டும் பொருந்த வைக்க வேண்டும் ஏ பார்வதி அறுந்த தலையை மீண்டும் பொருந்த வைக்க முடியாது அக்கினியில் போட்டு எரித்து விட்டாச்சு அதற்கு பதிலாக நான் வேறு தலையை பொருத்துகிறேன் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் வேர்வை புத்திரனை அழைத்து ஏ அப்பா வீரபுத்திரா நீ காடு காடாக சென்று மலை மலையாக சென்று வனங்களிலே அங்கும் இங்கும் சுற்றி பார்க்க எந்த மிருகமானது வடக்கே தலையை வைத்து படுத்திருக்கோ அந்த மிருகத்தின் தலையை நீ அறுத்து கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் வேர்வை புத்திரனிடத்திலே சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று வீரபுத்திரனும் ஓடோடி வந்து மலை மலையாக சென்று வனங்களிலே அலைந்து பார்க்கும் போது ஒரு வெள்ளை யானையானது வடக்கே தலையை வைத்து படுத்திருந்தது. உடனே கோபம் கொண்ட வீரபுத்திரன் வடக்கே தலையை வைத்து படுத்திருந்த எந்த மிருகமாய் இருந்தாலும் தலையை அறுத்து கொண்டு வந்தான்னு சொன்னாரு. அதனால் உறவாளை உருவினார். வெள்ளை யானையின் தலையை அறுத்து ஒரு கையிலே வைத்துக் கொண்டார். அடுத்து வரும்போது ஒரு காளை மாடானது வடக்கே தலையை வைத்து படுத்திருந்தது. காளமாட்டின் தலையை மறுத்து கொண்டார். அதுக்கு அடுத்து வரும்போது மாசிக்கிடா படுத்திருந்தது. மாசிக்கிடா தலையை மறுத்து கொண்டு மூன்று தலையையும் எடுத்துக்கொண்டு வீரபுத்திரன் கைலாசம் வருகின்றார். கைலாசம் வரும்போது ஆண்டவனிடத்திலே ஒப்படைக்கும் போது யானை தலையை ஆதிமூல கணபதிக்கு ஒட்ட வைத்தார். யானை தலையை வாங்கி மூத்த மகனாகி ஆதிமூல கணபதிக்கு ஒட்ட வைத்தார். அந்த காளை முகத்தை எடுத்து தர்க்கராஜன் தலையை ஒட்ட வைக்கும் போது மாசிக்கிடா தலையை எடுத்து தார்காவல்லிக்கு ஒட்ட வைத்தார். அங்க ஒட்ட வைத்த வேளையிலே ஆண்டவனாகிய சிவபெருமாள் அந்த தர்க்கராஜன் தார்காவல்லி ஆதிமூல கணபதி இருவேர்களுக்குமாக அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா. தீர்த்தம் கொண்டு தெளித்த போது தர்க்கராஜன் தார்காவல்லி அவர் எழுந்தரித்து வாராரே. எழுந்தரித்து வந்த போது ஆண்டவனார் இடமதியிலே ஆண்டவனே பகவானே எங்களுக்கு உயிர் கொடுத்த காரணத்தால் பெயர் நாமம் கொடுக்கணுமே என்று தர்க்கராஜன் கேட்ட போது ஆண்டவன் தான் சிவபெருமான். வாரும் ஐயா தர்க்கராஜா, உனக்கு மாட்டு முகம் வைத்ததாலே மாடசுவாமி உந்தன் பேரு மாசிக்கிடா முகம் எடுத்து தார்காவல்லி பெண்கொடிக்கு அவர் தலையாக வைத்ததாலே உனக்கு மாடத்தியால் ஒரு பெயரு ஆதியில தர்க்கராஜன் பாதியில தலவாய் மாட என்று பெயர் நாமம் கொடுத்த போது அந்த நல்ல வேளையில வாராரு வீரபுத்திரன் ஆண்டவனே பகவானே என்னை பிறவி செய்த காரணத்தால் எனக்கு கைலாசம் ஆகாது. நான் பூலோகம் போகணுமே, புகழாக வாழணுமே, நான் நாடு சுத்தி பார்க்கணுமே, நலமுடனே வாழணுமே என்று வீரபுத்திரன் கேட்ட போது ஆண்டவன் தான் சிவபெருமான் அப்படியே ஆட்டும் என்று ஐயாவான வீரபுத்திரன் ஆக்குவரோம் அழிக்குவரோம் 1008 வரோம்
கொள்ளுவரோம் வெல்லுவரோம் கோடி நல்ல வரங்கள் வாங்கி ஐயாவான வீரபுத்ரா அவர் கைலாசம் தலை கடந்து கனக சங்கிலி வருவதம்மா மைப்பாலும் மைப்பாலும் நேரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலும் விட்டு ஏகபோதி பட்டணமா சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை மாயபுரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதை கூடி வாராரே வீரபுத்திரன் அவர் குற்றாலம் வருவாரா குற்றாலம் தன்னதில அவர் குற்றால தீர்த்தமாடி குற்றால நாதரையும் உடல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல சேர்வ செய்து என் நம்பிக்கைய பார்வதியார் ஆண்டவன் தான் பகவானும் ஐயாவான வேர்வபுத்ரார் அவர் குற்றாலம் தலை கடந்து அவர் தென்காசி பாதை கூடி தென்காசி தன்னதில ராஜ கோபுரத்தில் காசி விஸ்வநாதரையும்